ஓமம் பூஜா டெம்பிள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாதத்தில் மொத்தம் 30 நாள். கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். ஏகாதசினா 11வது நாள் அன்றைக்கி பெருமாளை வழிபடணும். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை செய்யணும், விரதத்தை முடிக்கணும். அப்போ அந்த ஏகாதசின்னு சொல்கிறோம். ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு மட்டும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் இல்லையா? இதே மாதிரி 12 மாதங்களுக்கும் ஒரு மாதம் 2 பட்சம், 2 பட்சத்துக்கு 2 ஏகாதசி. இந்த 2 ஏகாதசிக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. தயவு செய்து எல்லோரும் நோட் பண்ணிக்கங்க. முடிஞ்சவங்க ஒரு பேனா பேப்பர் எடுத்து கூட எழுதிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பதிவு இதெல்லாம். இப்போ நான் அந்த ஏகாதசியினுடைய பேர் சொல்ல போகிறேன். சித்திரையிலேருந்து ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைய 2 ஏகாதசி. என்னென்ன ஏகாதசி பேர் வருதுன்னு பார்ப்போம். சித்திரை மாதம் சுக்லபக்ஷம், அந்த ஏகாதசிக்கு பேர் காமத ஏகாதசின்னு பேர். கிருஷ்ணபக்ஷத்துக்கு வரக்கூடிய ஏகாதசிக்கு வருதினி ஏகாதசின்னு பேர். வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் மோகினி ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் அபர ஏகாதசி. ஆனி மாதம் சுக்லபக்ஷம் நிர்ஜல ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் யோகினி ஏகாதசி. ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சயன ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் காமினி ஏகாதசி. ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் புத்திரபத ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் அஜ ஏகாதசி. புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷம் பரிவர்த்தன ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் இந்திர ஏகாதசி. ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் சொர்க்க ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் ரவ ஏகாதசி. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் பிரபோதினி ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் உற்பத்திக ஏகாதசி. மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் மோக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் பைல ஏகாதசி. தை மாதம் சுக்லபக்ஷம் வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் ஷட்டில ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு தான் வைகுண்ட ஏகாதசின்னு பேர் வச்சுருக்கா. மாசி மாதம் சுக்லபக்ஷம் பீஷ்ம ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் விஜய ஏகாதசி. பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் ஆமலைக ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் பாப விமோசன ஏகாதசி. இப்படியாக 12 மாதத்திற்கும் 24 ஏகாதசி. அந்த 24 ஏகாதசிக்கு இப்போ நான் உங்களுக்கு பேர் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 24 ஏகாதசிக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுவா இல்லையா? துவாதசி அன்னும் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டாக்கா சில பதார்த்தங்கள்லாம் சேர்த்துக்கப்படாது அப்படின்ட்டுருக்கா. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான பதார்த்தங்கள்லாம் சேர்த்துக்கப்படாது. முக்கியமாக அன்றைக்கி மத்தியானம் தூங்கக்கூடாது. அப்படியாக பாரணை செய்யணும். அப்படி இருந்தால் தான் ஏகாதசியினுடைய விரதம் பூர்த்தியாகும். ஆகவே அனைவரும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி விரதம் இருந்து நாராயணனை, அந்த வேங்கடவனை வணங்கி மன மகிழ்ச்சியாக வாழுங்கள்.